ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அவனுக்கு அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோடு இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய எதிரி வீடுன்று, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, அதனால் 4 கிரக சேர்க்கையும் இருக்குது. சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க, ஏப்ரல் 10லேருந்து 14 வரைக்கும். அதனால் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த வயசாக இருந்தாலும் சரி, ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் எங்கேயாவது கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லை எங்கேயாவது பழைய கடனை நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் சமாதானமாக பேசி முடிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஏப்ரல் 14க்கு மேலே தான் நடக்க முடியுமே தவிர, அதுக்கு முன்னாடி அவங்களும் ஒரு ஹீட்டட் என்விரான்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்களும் ஒரு உணர்ச்சி வயசப்பட்டு இருப்பாங்க. இதனால் நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டு, அது இதில் கொடுமை என்னென்னா, சனி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் பேசினாலே அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணுவீங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, என்னப்பா சௌக்கியமா அப்படின்னு கேட்டிங்கனாலே
எதிரில் இருக்கிறவன் டென்ஷன் ஆயிடுவான். அது எப்படி என்ன பார்த்து நீ சௌக்கியமானு கேட்குற, நான் இத்தனை நாளாக என்ன படுத்த படுக்கையாவா கடந்தேன், அவன் குதிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால் நீங்கள் பேசுகிறதே பயப்படுவீங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் நீங்கள் யாரையும் சும்மாவும் விட மாட்டீங்க. அடுத்தவனை கஷ்டப்படுத்தி, அடுத்தவனை வம்புக்கு இழுத்து, அவனை இரிட்டேட் பண்ணிவிட்டு அதை பார்த்து ஒரு ஆனந்தமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. குடும்ப தலைவிகள் பண விவகாரங்களில், கணவன் மனைவி விவகாரங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக மேஷ ராசியில் பிறந்த பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களிடம் அனாவசியமான சண்டைகளை இழுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் பேசினாலே பிரச்சனை வருது. அவருடைய ராங் சைடில் போயிட்டு அவங்க கணவரை இரிட்டேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த கணவனும் கோவப்படுவான். அதே சரி, ஆண்கள் தங்களுடைய மனைவிகள், அதாவது மனைவிமார்கள்ட்ட தப்பான வார்த்தைகளை பேசாதீங்க. ஏன்னா இது குடும்பத்தில் தான் பாதிப்பை ஏற்படுத்தும். பண விவகாரங்கள் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், நான் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறேன், இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கேன், ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ ஏற்பட்ட கேட்டகரியில் இருக்கிறவங்கலாம் இந்த மாதம் பணத்தட்டுப்பாட்டினை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுவது மட்டுமல்லாமல், அரசாங்க அதிகாரிகள்கிட்ட இந்த லோன் வாங்கிறதுக்காக ஏகப்பட்ட அலைச்சலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தூக்கம் கெடும் சூழ்நிலை ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும், நான் படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை திருமண வயசில் இருந்தாலும் சரி, வேலைக்கு தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் ஒரு இக்கட்டான ஒரு பீக் ஆஃப் டென்ஷனில் இருப்பீங்க. பீக் ஆஃப் டென்ஷன்னா ஒரு பதட்டத்தோட உச்சத்தில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி மேஷராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 5ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணிலேருந்து ஏப்ரல் 8ஆம் தேதி விடியற்காலை 5:45 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த ஏப்ரல் 5லேருந்து 8ஆம் தேதி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இதில் என்னென்னா செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வரார். அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பதட்டமடையக்கூடிய சூழ்நிலை, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஆப்ரேஷன் வரைக்கும் போயிட்டு வெளியில் வரா மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க. இதில் நல்ல விஷயம் எதுவுமே சொல்ல மாட்டீங்களன்னா, மாத பிற்பகுதி நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. புதன் இந்த மாதம் உங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு வராரு, நீச்ச பலனை அடைகிறார். அதனால் உங்கள் எதிரிகள் அடங்கி போவார்கள் 10ஆம் தேதிக்கு மேலே. அவங்களை நீங்கள் திருப்பி அடிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா, வெள்ளை தாமரை பூவில் குங்கும அர்ச்சனை செய்து மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. இதை தினமும் பண்ணாலும் சரி, இல்லை வெள்ளிக்கிழமை பண்ணாலும் சரி, அப்படி பண்ணினீங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றலை அந்த அன்னை மகாலட்சுமி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள் சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும், அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.